ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 31/5/2024 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள், நவமி, உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள், சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ரிஷபலக்னம் இருப்பு 2 நாழிகை 14 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 8:52 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 5:43 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 8:52 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 7:40 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். மேலும் நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரராகிய சுக்கிர பகவானை வழிபட சுபிக்ஷங்கள் வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் சந்திரன், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அதேமாரி இன்னைக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய சம்பள உயர்வு, பதவி உயர்வு இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவமாடும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கும்போது நேத்திக்கு சில பொறுப்புகளை கொடுத்தார். அதெல்லாம் அற்புதமா நீங்க செஞ்சதுனால இன்னைக்கு உங்களோட வீடு தேடி வெற்றி வாய்ப்புகள் வரும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமா இருப்பீங்க, ஒரு பொறுப்பா இருப்பீங்க. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியா நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவானோடு இணைந்து இன்னைக்கு ஜோர பயணம் பண்ணிருக்கார். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு அற்புதமா இருக்குங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து அஷ்டம ராசியில் இருக்கார். சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னாலே கவனமா இருக்கணும். வாகன பயணங்கள் அப்படிங்கும்போது எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு அப்படி இப்படி இருக்கும். இன்னைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். புரியுதா? உத்தியோகத்துல இருக்கிறவாள்ல மேல் அதிகாரிகள்கிட்ட வீண் தர்க்கம் குதர்க்கமான பேச்சு இதெல்லாம் வேண்டாம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றி மறையும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் இன்றைய தினமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். களத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சசயோகத்தை கொடுத்துட்டு இருக்கார். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சூப்பரா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நண்பர்களின் உதவி சரியான நேரத்திற்கு கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அதிகரிக்கும் நாள். பகைரோன ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போறார். ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைனாலும் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் கேட்ட கடன் உதவி இன்றைய தினம் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் நாள். பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போற குழந்தைகள் வழியில ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த கவலைகள்லாம் இன்னைக்கு தீரும். குடும்பத்துல கணவன் ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியா நடக்கும். கவலைப்பட வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள்.
உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் சில நல்ல செய்திகள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முக்கியமாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. ஏன்னா குருவோட அம்சம் உங்களுக்கு அற்புதமா உங்க நேரம் உங்க ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்காரு 7ஆம் பார்வை. அப்புறம் என்ன, உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் விரும்பிய சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் அற்புதமாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு உறவுகள் பலமாக செயல்படுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு கும்மாளம் அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கார். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, அனுசரித்து போயிடுவீங்க. அதனாலே சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடி திருப்பங்களுடன் அதிரடியான லாபம் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கார். அதே சமயம் உங்க ஜென்மராசிய குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். அதனாலே இன்னைக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். இன்னைக்கும் அற்புதமான ஒரு நாள். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையெல்லாம் ஜோரா இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த விரும்பிய உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவமாடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து வெற்றியினை ஈட்டுவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து உங்க ஜென்மராசியில கலக்கின்னு இருக்கார். கலக்குன்னு கலக்கின்னு இருக்கார். அதனாலேயே மனசுல சில குழப்பங்கள் இருக்கும். சில நேரங்களில் குழப்பங்கள் இருக்கும். அதனாலே பொறுமையா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிறதுனால பேசுற வார்த்தையில இன்னைக்கும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மேல் அதிகாரிகள்கிட்ட அனாவசியமான பேச்செல்லாம் வச்சுக்கப்படாது. தொழில் வியாபாரத்துல ரொம்ப நிதானமா இருக்கிறது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். வாகனம் எடுக்கும் போதே கவனமா இருக்கணும். அதே சமயம் மேல் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் சில நேரங்களில்
தடை தாமதங்களை சந்திக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலா இடமாற்றம் இனிமையாகும் நாள். அயன சைன போகத்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் சனீஸ்வர பகவான் அங்கதான் இருக்கார். 7:30 நடந்துட்டே இருக்கு. குடும்பத்தில் கணவன் ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஜாலியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த விரும்பிய இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.